தியேட்டரில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை ஏன்டா தியேட்டரில் இந்த அளவுக்கு கொண்டாடினீங்கன்னு ஆடியன்ஸ் கேட்ட ஒரு 3 படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் லோகா சாப்டர் 1 படம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கெல்லாம் ஒரு பெரிய ஹிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சுது. பட் ஓடிடியில் நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்தளவுக்கு ஒரு ஸ்டோரி இல்லையே, இத்தியான இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குறேன்னு நிறைய பேர் ஆடியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம் தான். செகண்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் மாமன் திரைப்படம் தான். இந்த மாமன் படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 40 crores மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஹிட் ஆயிருந்துச்சு. பட் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, என்னடா இப்படி ஒரு டாக்ஸிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் படத்தை இப்படி கொண்டாடினு இருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் டியூட் திரைப்படம் தான். பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. ரிலீஸ் ஆன டைமில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 100 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பண்ணிச்சு. பட் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன கருமடத்தடா எடுத்து வச்சுக்கிங்கன்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரோஸ்ட் போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்தவங்களோட யூடியூப்ல இந்த டியூட் படத்தோட ரோஸ்ட்டை தான் அதிகமாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுங்கிறாங்க.